நல்லதே நடக்கும் அமிர்தா. ஆனா ஒவ்வொரு நாளும் எனக்கு கஷ்டம் தானே வருது. நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ஏன் இப்படி நடக்குது? கஷ்டப்பட்டு எங்க அம்மாவோட தேகத்தை நான் காப்பாத்திக்கிட்டு வந்தேன். ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. நாகமணி கைவிட்டு போய் எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. எனக்கு இவ்வளவு சக்திகள் இருந்தும் அதை என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமான்னு நான் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் அமிர்தா. இவ்வளவு சக்திகள் உள்ள உனக்கு நாகமணி எங்க இருக்குன்னே தெரியல. உன்னோட மறு உருவமான சேஷாவை சிருஷ்டி பண்ண எனக்கு உன்னுடைய எதிரிகள் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் நிச்சயமா காரணம் இருக்கு அமிர்தா. எதையுமே நாம கேள்வி கேட்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் அமிர்தா, நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும். அந்த நல்லது நடக்கிற காலம் வரத்துக்குள்ள ஒரு சில காலம் நமக்கு வீணாயிடலாம். கவலைப்படாத. எனக்கு தெரியும், எல்லா ஆண்டவனோட இஷ்டப்படிதான் நடக்கும். ஆனா இப்போ அந்த கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும் போல இருக்கே. பூஜை பண்ண என்னோட மனச பெருக்கிற மாதிரி செஞ்சுட்டான். அமிர்தா, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. உனக்கு நல்லது நடந்தே தீரும். எங்க அம்மாவோட தேகம் எங்க இருக்குனாவது எனக்கு தெரியணும். சொல்றேன், உங்க அம்மாவுடைய தேகம். சொல்லுங்க, அதை யார் எடுத்துட்டு போயிருக்கா? எதுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க? அதுதான் எனக்கும் இன்னும் புரியல அமிர்தா. அம்மன் ஏன்னு தெரியல, ஆனா அத தடுக்கறாங்க. அம்மன் தடுக்கறாங்களா? ஆமா, சக்கராபுரியில இருக்கிற திரிபுர சுந்தரி அம்மன். திரிபுர சுந்தரி அம்மன் அப்படின்னா பார்வதி தேவியின் அம்சம். அப்ப எனக்கு அம்மா மாதிரி. இந்த மகளுக்கு அவ என்னைக்கும் அநியாயம் பண்ண மாட்டா. ஆமா, அந்த தாய் யாருக்குமே அநியாயம் பண்ண மாட்டா. துஷ்டர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துவா. ஏதோ ஒரு மகா காரியத்துக்காக உன்னை அவளோட சன்னதிக்கு வரவழைக்கணும்னு அவ முயற்சி பண்றா. நீ உடனடியா ஸ்ரீ சக்கர உற்சவம் நடக்கிற சக்கராபுரி புண்ணிய பூமிக்கு கிளம்பி போகணும். சக்கராபுரிக்கா? நான் எதுக்காக அங்க போகணும்? அது எனக்கும் தெரியாது. அது அந்த தாயோட முடிவு. உன்னால அந்த தாய்க்கு ஒரு காரியம் ஆகணும். உலக நன்மைக்காக நீயும் அவளுக்கு சில சேவைகள் செய்யணும். எந்த காரணத்தை கொண்டும் நீ அங்க போகாம மட்டும் இருந்துடாத. நீ அங்க போனா உங்க அம்மாவுடைய தேகம் எங்க இருக்குன்னு அந்த தாயே சொல்லிடும். துஷ்டர்களுடைய கூட்டம் ஸ்ரீ சக்கரத்தை அபகரிப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாய் சங்கடத்துல இருக்க. இங்க வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லங்க. மறுபடியும் அந்த தாய் நம்ம எல்லாரையும் வரவழைச்சிட்டா. ஆமா சரோஜா, அவளுக்கு யாரு வேணுமோ அவங்கள அவளுடைய தளத்துக்கு வர வச்சிருவா. அது இருக்கட்டும், அமிர்தா எங்க? சார், அமிர்தா வீட்டில் இருந்தாலே 100 வாட்டி கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. இதுல இங்க கோவிலுக்கா பஞ்சம்? சக்கராபுரி வேற. தடுக்கி விழுந்தா 2 கோவில் கண்ணில் படும். ஒவ்வொரு கோவில்லையும் 3 வாட்டி சுத்தினாலும் 10-15 நிமிஷத்துல உங்க பொண்ணை பிடிச்சிடலாம். ஏதோ ஒரு கோவில சுத்திட்டு இருப்பா. அவளுக்கு நல்ல புருஷன் கிடைப்பான். அதான் கிடைச்சாச்சுல்ல. என்ன கிடைச்சாச்சா? எங்க? அதாவது பொண்ணுக்காக இவ்வளவு யோசிக்கிறவங்க நீங்க அவளுக்காக ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்க மாட்டீங்களா? உங்க மனசுல நிச்சயமா யாரோ ஒரு பையன் இருப்பானே. நான் அதனால தான் அப்படி சொன்னேன். அப்படின்னா நீங்க இன்னும் மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லையா? இல்லப்பா, எங்க பொண்ணுக்கு அதுக்குள்ள கல்யாணம் பண்ண மாட்டோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவ எங்க கூட நிம்மதியா இருக்கட்டும். இந்த தாய் என்னைக்கு ஆசீர்வாதம் பண்றாளோ அன்னைக்குதான் எங்க பொண்ணோட கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். அப்படியா? என்ன அர்ஜுன், அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை சார், சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, விடுங்க. என்னமோ உங்க இஷ்டம். உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப பண்ணுங்க. ஆனா தப்பி தவறி என்ன தவிர வேற யாரை பத்தியாவது யோசனை பண்ணீங்க, இந்த திரிபுர சுந்தரி உங்களை சும்மா விட மாட்டா.
வாங்க. ம். जगज्जालपालं गजकण्ठमालं शरच्चन्द्रबालं महादैत्यकालम् இவங்க 2 பேரும் மனசுலயும் ஒரு விஷயத்தை விதைக்கணும். இங்க இருந்து திரும்பி போறதுக்குள்ள இவங்க பொண்ணுக்கு நான் தான் புருஷன்னு இவங்களுக்கு புரிய வைங்க. சரி சரி, ரொம்ப நேரம் இப்படி கடவுள் முன்னால நிக்க கூடாது. அதே மாதிரி கடவுள்கிட்ட அதிகமாவும் வேண்டிக் கூடாது. ஏன்னா இந்த பையனுக்கு பேராசை அதிகம்னு இந்த தாய்க்கு கோபம் வந்துடும். பரவாயில்ல விடுங்க மேடம். அம்மா கிட்ட பையன் தானே கேட்க முடியும். பையன் அம்மா கிட்ட வரம் கேட்கும்போது அம்மா கோச்சுப்பாங்களா என்ன? சரி, அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க? வேற என்ன வேண்டிக்க போறேன்? அமிர்தா பத்தி தான் வேண்டிக்கிட்டாங்க. ஐயோ, ஏன் ஷாக் ஆயிட்டீங்க? நான் அமிர்தாவை பத்தி தாங்க வேண்டிக்கிட்டேன். நீங்க 2 பேரும் அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அவங்க உங்களை விட்டு போகாத அளவுக்கு பாத்துக்கோ தாயேன்னு வேண்டிக்கிட்டேன். நிஜமாவே உனக்கு நல்ல மனசுதான்ப்பா. வாங்க. விக்ரம் சார், விக்ரம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நீங்க எங்க எத்தனை நாள் ஆச்சு உங்களை பார்த்து? கரெக்டா 1 வருஷம் ஆச்சு. போன வருஷம் சுமங்கலி பூஜைக்கு வந்துட்டு போனாங்க. ஆனா இந்த வருஷம் பூஜை நாளானிக்கு தானே. இந்த ஊருக்கு வந்தாலே ஒரு தனி சந்தோஷம் தான். அம்மனோட சன்னதியில கிடைக்கிற ஒரு நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது. அம்மனோட மகிமையே மகிமைதான். அவளுக்கு வேண்டியவங்களை அவளே வரவழைச்சுப்பா. நீங்க ஒரு பொண்ணை தத்தெடுத்ததா கேள்விப்பட்ட, தெரிஞ்சவங்க சொன்னாங்க. நிஜம்தானா? ஆமா, அவ பேர் அமிர்தா. தெய்வ பக்தி அதிகம் அவளுக்கு. அவளும் இங்க வந்திருக்கா. அப்படியா? எங்க இருக்கா? சார், உங்க ஊர்ல இருக்கிற ஒரு கோவிலையும் விடாம எல்லா கோவிலையும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெய்வ பக்தின்னு சொல்ல வரேன். ஓஹோ. இவர் யாரு? பேர் அர்ஜுன். எங்க கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. சார், பூஜைக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அது வரைக்கும் ஏதாவது ஹோட்டல்ல தங்கிக்கலாமா? ஐயோ, என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க இவர்கிட்ட சொல்லலையா? இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் நீங்க எங்க வீட்டுல தங்கறதான வழக்கம். இங்க பாருங்க, எதுக்கு உங்களுக்கு சிரமங்கிற வார்த்தை கூட உங்க வாயில இருந்து வரக்கூடாது. நீங்க வந்தே ஆகணும். உங்களை பார்த்தா எங்க அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா வரோம். அர்ஜுன், நம்ம அவங்க வீட்லயே தங்கலாம். நீங்களா போங்க, நான் கோவிலை பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வந்திருப்பா. அப்ப நம்ம கிளம்பலாமா? இந்த மிஸ் மாயம்மா எங்க போனாங்க? எந்த கோவிலை சுத்துறாங்களோ என்னமோ. ஆமா, உன்னோட அப்பாவும் அம்மாவும் வரலையா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கோவிலுக்கு வரவங்க எல்லாரும் அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கதான் வருவாங்க. எங்க அப்பா அம்மாக்கு வேலை இருக்கு, அதனால தான் வரல. என்ன நீ? நான் நீளமா கேட்டா நீ சுருக்கமா பதில் சொல்ற? ஓ, என்ன முன்ன பின்ன தெரியாதுங்கிறதுனாலயா? நம்ம இப்பதான் அறிமுகம் ஆயிருக்கோம். ஆனா நட்பு வளர 2 நிமிஷம் போதும். மனசு நெருங்கிடுச்சுன்னா நட்பை வளர்த்துக்கிறது சுலபம். இருந்தாலும் என் கண்ணுக்கு நீ ஒரு மாதிரியா தெரியற. அப்படியா? ஒரு மாதிரினா எப்படி? என்ன மாதிரி பேச மாட்டேங்கிற, முகத்துல சிரிப்ப காணோம், சாதாரண பொண்ணு மாதிரி பேச மாட்டேங்கிற. ஆனா தேவலோகத்துல இருந்து வந்த தேவதை எல்லாம் கிடையாது. ஆனா என்னமோ இருக்கு, என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது.